சென்னை தரமணி தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரிக்குள் போலீசார் மீது மாணவர் அமைப்பு தாக்குதல் நடத்தி வருகின்றனர். மாணவிகள் 2 பேர் மீது தர்மாம்பாள் பாலிடெக்னிக் நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் திடீரென கல்லூரிக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். வணக்கம் கதிரவன், இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தரமணியில செயல்படக்கூடிய அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக நேற்று தகவல்கள் பகிரப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில அது தவறான தகவல் எனவும், ஒரு சிறுமி ஒருவர் விடுதியை விட்டு வெளியே சென்றிருந்த போது அவர் காதலனுடன் சென்றிருந்ததாகவும், அது குறித்து அவர் தந்தைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த மாணவிக்கு எச்சரிக்கை செய்து 1 வார கால விடுப்பில் அவர் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில 2 மாணவிகளுக்கு கல்வி நிர்வாகம் சார்பாக டிசி கொடுக்கப்பட்டதாகவும், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை மறைக்கும் நோக்கில் கல்லூரி நிர்வாகம் செயல்படுவதாக கூறி மாணவர் அமைப்பினர் எஸ்எஃப்ஐ என்ற கூடிய மாணவர் அமைப்பினர் இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கல்லூரி வளாகத்தின் முன்பாக 30க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என கூடி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் திடீரென அவர்கள் கல்லூரியில் புகுந்த போது அவர்களை போலீசார் தடுக்க முற்பட்ட போது 2 தரப்புக்கு இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் போலீசாரை மிரட்டும் துணையிலும் போலீசாரோட மல்லு கட்டக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே நுழைந்து வகுப்பறைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவர்களை தொடர்ந்து போலீசார் தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் பெண்கள் ஆண்கள் என போலீசாருடைய தள்ளுமுள்ளு ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால போர்க்களமாக அந்த பகுதியை தற்போது காட்சியளிக்கிறது. உயர் அதிகாரிகள் தற்போது அந்த சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே விசாரணைகள் நடத்தப்பட்டு அது தவறான தகவல் என்பது அறியப்பட்டிருப்பதாகவும், அந்த மாணவி பெற்றோர் சுமத்துடன் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் கூறி வருகிறார்கள். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. உயர் அதிகாரிகள் அந்த மாணவ அமைப்பை சார்ந்தவர்களிடம் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடன் அவர்கள் தள்ளுமுறையில் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.